அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த வீடியோவில் துல்ஹஜ் மாதத்தில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி துல்ஹஜ் மாதத்துடைய சிறப்புகளை பற்றி நீங்கள் தெரியணும்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை தெரிந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த மாதத்தில் அமல் செய்யக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். அப்படி வரும் பொழுது இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்களில் முக்கியமானது, முதன்மையானது, அதிகமாக ஜிக்ர்கள் நாம் ஈடுபட வேண்டும். ஜிக்ரில் என்ன சிக்ரு செய்யணும் என்று சொன்னால் ஹதீஸில் வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த நாட்களிலே தக்பீர், தஹ்லீல், தஹ்மீதை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். தஹ்லீல்னா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா தான் தஹ்லீல். அப்போது இந்த நாட்களில் நாம் அதிகம் செய்ய வேண்டிய ஜிக்ர்களில் முதன்மையானது தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ். அதே சமயம் குரானிலும் ஹதீஸிலே பெருமானார் கூறுகின்றார்கள், அஃதலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், திக்ருகளிலேயே மிகவும் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள் என்ன? வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை என்கின்ற இந்த அர்த்தத்தை கல்வில் சுமந்தவர்களாக நாம் அதிகமாக இந்த திக்ரை செய்ய வேண்டும். இரண்டாவதாக தக்பீர், அல்லாஹு அக்பர், சுபஹான் அல்லாஹ் என்கின்ற தக்பீரை அதிகமாக நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர் அதிகமாக சொல்லணும். சையதுனா இப்னு உமர், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் சந்தைக்கு போய், நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் மார்க்கெட்டுக்கு போய் எல்லா மக்களுக்கு முன்னாடி நின்று அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் சொல்லுவாங்க. அதை கேட்டு அங்கே கடையில் இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளும், அங்கே இருக்கக்கூடிய மக்களும் இவங்களை பின்தொடர்ந்து அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த நாட்களில் வெறும் வியாபாரம், நமக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, ஆடைகளை வாங்குவது என்று ஷாப்பிங்கில் மாத்திரம் கழிக்காமல் அல்லாஹுடைய திக்ருக்கு என்று அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்கு தனியாக நாம் நேரங்களை ஒதுக்க வேண்டும் என்பதை சஹாபாக்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். அடுத்தபடியாக தஹ்மீத், அல்லாஹ்வுடைய ஹம்து, சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் போன்ற திக்ருகளை அதிகமாக இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டும் முஃமின்களே. அடுத்தபடியாக இந்த நாட்களில் செய்ய வேண்டிய சிறந்த முக்கியமான அமலில் நோன்பு இருக்கின்றது. சஹாபி பெண்மணிகளும் பெருமானுடைய மனைவிமார்களும் கூறுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தில் முதல் 9 நாட்களிலும் ஆஷுராவுடைய தினத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் ஐயாமுல் பியத் என்று சொல்லப்படக்கூடிய பிறை 13, 14, 15 தொடர்ந்து நோன்பு வைத்தார்கள் என்று கூறுகின்றார்கள். முஃமின்களே, என்றால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9 நாட்களில் நோன்பு வைப்பது பெருமானாருடைய சுன்னத்தாக இருக்கின்றது. காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்களில் ஒன்று நோன்பு வைப்பது. நோன்பாளி நோன்பு வைத்த நிலையில் அல்லாஹ்விடத்திலே என்ன கேட்டாலும் அல்லாஹ் தர தயாராக இருக்கின்றான். எனவேதான் அல்லாஹ்வுக்கு அமல் செய்ய மிகவும் பிடித்தமான நாட்களில் இந்த துல்ஹஜ் மாதம் இருப்பதனால் அந்த நாட்களில் நோன்பு வைத்த நிலையில் அல்லாஹ்விடத்திலே நமது தேவைகளை கேட்கும் பொழுது, அல்லாஹ்விடத்திலே நமக்கு தேவையான விஷயங்களை, ஹாஜத்துகளை முன்வைக்க நோன்பு வைத்து, அதே சமயம் அந்த நாட்களில் அல்லாஹ்வுக்கு பிடித்த இபாதத்துகளையும் செய்தால் மிகவும் ஏற்றமாக இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதி அவர்களும் நோன்பு வைத்து நமக்கு இதை சுன்னத்தாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே முடிந்தவர்கள் தொடர்ந்து 9 நாட்களும் அல்லது குறைந்தபட்சம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது ஒரு 3 நாட்களிலாவது அல்லது மிக மிக குறைந்தபட்சம் அரஃபா நாளில் கட்டாயம் நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக முக்கியமான அமல் என்னவென்று சொன்னால் இரவுகளை வீணடித்து விடக்கூடாது. இந்த நாட்களுடைய பகல்களிலே நோன்பையும் திக்ரையும் அதிகப்படுத்துவதை போன்று இரவுகளில் நீளமான இரவு வணக்கங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தஹஜ்ஜதை நாம் வீணடித்து விடக்கூடாது. தஹஜ்ஜதை நாம் சரியாக இந்த நாட்களில் கடைபிடித்து அதிகம் துஆ செய்ய வேண்டும். இமாம்கள் இந்த நாட்களை குறித்து சொல்கின்றார்கள், கொஞ்சம் கேளுங்க. சையதுனா இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், மூமின், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு மூமின் இந்த நாட்களை வீணடிக்க மாட்டான். இன்னும் சில இமாம்கள் கூறுகின்றார்கள், வருடங்களில் அமல் செய்யக்கூடிய நாட்களில் மிகவும் சிறந்த நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்களாக 10 நாட்களாக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். மூமின்களே, இந்த நாட்களை நாம் வீணடிக்காமல்
நாம் நம்முடைய மொபைல் ஃபோன்களில் ரீல்ஸ்களை பார்ப்பதன் மூலமாக தேவையில்லாத நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற ஓடிடி தளத்தில் பாவங்களை சம்பாதிக்காமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சம்பாதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய பாக்கியங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு இது போன்ற நல்ல அமல்களில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக குர்ஆனையும் நாம் அதிகமாக ஓத வேண்டும். முடிந்த அளவுக்கு ஒரு முழு குர்ஆனையும் ஓதலாம், அல்லது ஒரு சில சிறந்த சூறாக்கள் இருக்கின்றன. மௌத்தாக்களுக்காக, நம்மில் மரணித்தவர்களுக்காக அதிகமாக யாசினை ஓதலாம். நம்முடைய மரண வாழ்க்கை கபருடைய வேதனை குறைப்பதற்காக சூரா முல்கை அதிகமாக நாம் ஓதலாம். வீட்டினுடைய பரக்கத்திற்காக சூரத்துல் பக்ராவையும், நம் உள்ளத்தில் ஈமான் ஒளிபெற அல்லாஹ்வுடைய தௌஹீத் நம்முடைய உள்ளத்தில் ஒளிபெறுவதற்காக நாம் சூரத்துல் இஹ்லாஸை அதிகமாக ஓதிக்கொள்ளலாம். குறிப்பிட்ட சூரா தான் ஓத வேண்டும் என்று எந்த ஒரு மரபும் கிடையாது. முழு குர்ஆனையும் ஓதலாம், அல்லது இது போன்ற சிறப்பு வாய்ந்த சூறாக்களை தேர்ந்தெடுத்தும் நாம் ஓதலாம். எனவே எப்படியா இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் அமல்கள் நாம் இதுவரை பட்டியலிட்ட இந்த அமல்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தையும் அவர்களை பெருமிதப்படுத்தும் அளவிற்கு அவருடைய உம்மத் என்று சொல்லிக்கொண்டு எந்த ஒரு அமலும் செய்யாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் அவர்களுடைய மனதை கஷ்டப்படுவதற்கு பதிலாக பயன்படுத்தி அவருடைய மனதை நாம் மகிழ்வித்து அவருடைய துஆ பரக்கத்தையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அதே சமயம் இந்த நாட்களில் பெருமானார் மீது அதிகமான தரூத் ஷரீஃப்களை, சலவாத்துகளை, ஆயிரம் சலவாத்துகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த நாட்களில் அதிகமான அமல்களையும் செய்து பெருமானாருடைய பொருத்தத்தையும் துஆவையும் பெற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்று சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக என்னையும் உங்களையும் உலக மூமின்களை அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக என்று துஆ செய்து நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இது போன்று தொடர்ந்து இஸ்லாமிய விஷயங்களையும் மார்க்கத்தினுடைய அமல்களுடைய சிறப்புகளையும் ஹதீஸுகளையும் வரலாறுகளையும் குறிப்பாக நமது சேனலில் இலவசமாக குர்ஆனை கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. 60 நாள் திட்டமெல்லாம் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் பல்வேறு சிறப்புகள், பல்வேறு பயன்கள் நம்மை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்களுடைய தேவைகளையும் கபூல் செய்வானாக. இந்த வீடியோக்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பங்களுக்கும் பகிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.